2024ல் எப்படி சேமிக்கலாம், எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தினா நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக சேவிங் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஹவ் டு சேவிங். சேவிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கண்ணில் பட ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் சேமிக்கலான்றது கண்ணில் பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பிள்ளைக்கு மாதம் ஒரு 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பாப்பாவுக்கு இப்போ நகை எதுவும் எடுக்கலை, பாப்பாவுக்கு படிப்புக்கு மட்டும் இல்லை, பாப்பா கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் ஒரு 5000 இல்லை ஒரு 10,000 போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதோட சூப்பர் திட்டம் எதுவுமே கிடையாதுங்க. பெண் குழந்தைங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். இப்போ இங்கே 10 ரூபா போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்க, அதை 2 மடங்காக போட்டு 30 ரூபாயா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுவும் இல்லாமல் அது நல்ல சேஃப்டியாக இருக்க போது நம்ம பயப்பட தேவையில்லை. இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது சேஃப்டியாக நாளைக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குமான்ற பயமே இல்லாத ஒரு திட்டம்னு நினச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பெண் குழந்தைங்களுக்கான திட்டம்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதில் போட்டு வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. எவ்வளோ உங்களால் முடியுமோ சரிங்க. ஒரு 5000 10,000 ஏன் இல்லைங்க எங்களால் மாதம் 1000 அதுதாங்க நல்ல குழந்தைங்களுக்கு தேவையான திட்டம். அதில் போட்டு வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்போ 1000 போடுறீங்கன்னா அப்படியே ரெட்டிப்பாக 3000 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுங்களேன். அதனால் சொல்கிறேன், செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பிள்ளைகளுக்கு போட்டு வைங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுதுங்க. கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிட்டு போய் ஒரு தோடு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த தோடு எடுக்கும்போது அதோட ரேட் அரை பவுன் தாங்க. 20 ரூபாயோ 18 ரூபாய்க்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், 20 ரூபாயை கொண்டு போய் அரை பவுன்லாம் நிச்சயமாக எடுக்க முடியுமான்னு நினச்சி பாருங்களேன். முடியவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டு வந்து 4300 என்னமோ. நான் சொல்கிறது கல்யாணம் ஆன புதுசில் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி I mean 2019 4300 என்னமோ. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கே ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானதும் கூட. இன்றைக்கி பார்த்தோன்னா மலைச்சி போகிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா 8890 பாருங்கள். 7000 தொடப்போகுது. அப்புறம் அந்த ஜிஎஸ்டி, இப்போ ஒரு நகை எடுக்கிறோம் செய்கூலி சேதாரம். கோல்டு காயினுக்கே கொடுங்கங்க. எல்லோரும் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அதுக்கு கூட ஒரு டச்சு காசுன்னு சொல்லிவிட்டு இப்போ சேர்த்துட்டாங்கங்க. எதுக்குங்க இது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த லட்சுமி படம் அவங்களோட கடை சிம்பிள் இந்த 1 கிராம்ன்றது அவங்க போட்டுறதுக்காக 200 ரூபாய்ங்க. 1 கிராமுக்கு 200 ரூபான்னா பார்த்துக்கோங்க. 8 கிராமுக்குன்னும் போது அப்படியே பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு இப்போ கொள்ளையடிக்கிறாங்கன்னு. அத்தாடி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றத விட அந்த கடைக்காரங்க நம்மகிட்டேருந்து எவ்வளோ முடியுமோ ஆட்டையை போடணுன்ற மாதிரி தாங்க இருக்காங்க. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போல்லாம் ஏமாத்துறாங்க நிறையா. ஒரு கடையை நம்பி போய் கோல்டு எடுக்க முடியல. அப்படி எடுத்தாலுமே நாளைக்கு ஒரு அவசரம்னு விற்கிறோம்னா அதோட என்ன சொல்கிறாங்க, தங்கத்தோட வேல்யூ கரெக்டாக இல்லை, தங்கத்தோட வேல்யூ கம்மியாக இருக்குது, கலப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கங்க. அப்புறம் உண்டியல் சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. நம்ம இதுக்குன்னு மெனக்கெட்டு சேமிக்கிறவங்கள சொல்லவே மாட்டேன். வீட்டில் ஒரு மளிகை சாமான் இல்லைன்னா வீட்டில் ஒரு பால் வாங்குகிறோம், இல்லை ஒரு அவசரத்துக்கு யாருக்காவது காசு கொடுத்துட்டு மிச்சம் காசு கொடுக்குறாங்க, அது அப்படி இப்படி டிவி கிட்ட இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே அப்படியே போட்டு வச்சுருப்போம். காசுக்கு மரியாதை கொடுத்தே ஆனுங்க. அது 50 காசாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரிங்க, அதுக்குள்ளே மரியாதை கொடுத்தே ஆனும். ஏன்னா அதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது லட்சுமி தேவியோட அவதாரம். அந்த 1 ரூபாய்க்காக தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படின்னும்போது அந்த 1 ரூபாய்க்கு கூட மரியாதை கொடுத்தோம்னா தான் நம்ம வீட்டுக்குள்ளே செல்வம் சேருங்க. அந்த காசை நல்லா ஒரு உண்டியல் வச்சு அதில் போட்டு சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த காசு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ரெட்டிப்பாகுங்க. முடிஞ்ச அளவுக்கு சம்பளத்தில் 50லேருந்து 20% சேவ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல விஷயம். சேவ் பண்ணி அப்படி பழகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த காசை அடுத்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதையும் யோசிங்க. அப்படியே வைக்கிறது வேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க, ஒரு 2000லேருந்து 3000 மிச்சம் பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயங்க. இன்றைக்கி உள்ள விலைவாசி, இன்றைக்கி உள்ள நிலவரத்துக்கு நீங்கள் 10,000ல் ஒரு 3000 மிச்சம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்கன்னா அதுதாங்க உண்மையுமே பெரிய விஷயம். நீங்கள் அப்போ சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த காசை அப்படியே வைக்காமல் எதுலையாவது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குன்னா ஒன்று கோல்டில் நான் இப்போ பெண் குழந்தைங்கன்னு இல்லைங்க, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாளைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க தானே, அந்த பிள்ளைகளுக்கு என்ன சேர்க்க போகிறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு வர போகிறது ஒரு பெண் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நிச்சயமாக இப்போ பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைங்கள வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டிலேருந்து குழந்தைக்கு
தாலி செயின் செய்யணும். அந்த பிள்ளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம்னா ஒரு நகை நம்ம செஞ்சு தான் ஆகணும். நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வளகாப்பு இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு கொண்டு வர பிள்ளைன்னும் போது அந்த பிள்ளைய நம்ம நல்லா வச்சுக்கணும். ஈஸியாக சொல்லலாம், ஆண் குழந்தை இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன சேர்க்க போகிறீங்க, ஜாலி தானே. அப்படிலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாது. எனக்கு 2மே பையங்க தான். என் பையங்களுக்கு வர்ற பிள்ளைகளுக்கு எனக்கு அவ்வளோ ஆசைங்க. அதை நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தாலி செயின் நல்லா பெருசாக ஒரு 8 பவுனில் போடணும். அந்த பிள்ளைங்களுக்கு வளகாப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயின் இல்லை மோதிரம் இல்லை வளையல் எடுத்து கொடுத்து போட வைக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், நகையில் நிறைய சேருங்க. இந்த காசை அப்படியே வைக்காமல் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மினிமம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4000 5000 தொடுறதே பெரிய விஷயம்னு நினச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தோம்னா 7000 தொட போகுதுங்க. 7000ன்றது ஒரு கிராம் சும்மா இல்லை. அதுக்கு ஜிஎஸ்டி, செய்கூலி, அப்புறம் எல்லாமே கட்டி நம்ம புதுசாக அதை வாங்குறதுக்குள்ள பெரிய விஷயன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேவ் பண்ண காசை கோல்டுலேயே முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சேமிக்க பாருங்கள். இதே தான் சேல்ரியில் எப்படினாலும் சரி, ஒரு 50லேருந்து 30% இல்லைன்னா ஒரு 30% எடுத்துக்கோங்க. 30% சேர்த்தா கூட போதும். இப்போ ஒரு 10,000 சேலரின்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 2000லேருந்து 3000, 2000 கூட சேருங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வருஷத்தில் இந்த ஒரு மாதம் ஓட்டுறதே பெரிய விஷயம். அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒரு 2000ன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், 12 மாதம் இன்ட்டு 2000ன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்றதையே. அப்படியே நமக்கு டபுளாக கிடைக்கும். அது ஒன்றும் சின்ன காசே கிடையாதுங்க. 12,000 டு 12 மாதம்ன்ட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே நமக்கு 24,000 கிடைக்குது. 24,000 சும்மாவே கிடையாது. அந்த காசை ஒரு மாதம் மாதம் ஒரு நகைச்சீட்டில் போட்டு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 3 கிராமாவது நமக்கு கிடைக்கும். இந்த இதாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது பெண் குழந்தைங்களுக்கு தாங்க சூப்பர் ஸ்கீம்லாம் இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குதுங்க. அதில் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்ல விஷயம். சேர்க்குற 2000 அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது வெறும் 2000 தான். அது அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 1000 போட்டுட்டு, அதேமாதிரி பெண் குழந்தைங்கன்னும் போது நமக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை பெண் குழந்தை நகை தேவைங்க. இதை நான் என்றைக்குமே சொல்லுவேன். உறுதியாக குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, இப்போ பெண் குழந்தை நினச்சின்னா ஒரு 30 பவுன், ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சு மினிமம் அந்த பிள்ளைகளுக்கு 20 பவுன் சேர்த்து வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு பையங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்க போகிறது ஒரு செயின், ஒரு ப்ரேஸ்லெட்டு, ஒரு மோதிரம் தான். ஆனால் அந்த பையங்க கல்யாணம் பண்ணுற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செயின், இப்போ மாதமாக இருக்காங்கன்னா ஒரு வளையல், குழந்த பிறந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செயின். ஏன்னா விசேஷம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் போடலான்னு நிறைய சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பையங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அது நம்ம பிள்ளைய தான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கும் செய்யணும். அப்போனா தான் என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்க. அதனால் சொல்கிறேன், ஒரு 1000 செல்வ மகள் திட்டத்தில் போட்டிங்கன்னா ஒரு 1000 கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. மொத்தமாக கொண்டு போய் இதிலே போடுங்க நான் சொல்லவே மாட்டேங்க என்றைக்கும். ஏன்னா கோல்டு ரேட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இதுலேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த வட்டி அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்துக்கு 1000 இதுலேயும் கோல்டில் ஒரு 1000 போட்டு வந்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். நமக்கு 2 பக்கமும் அழகாக சேர்த்துடலாம். வீடு, மனை, இதில் ஏதாவது ஒன்று ஒரு கோலாகவே வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிச்சயமாக நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி எவ்வளோன்னு. மாதம் கரெக்டாக அந்த ரெண்ட்டு கட்டணும். இப்போல்லாம் தண்ணிக்கு கூட வரி கேட்பாங்கங்க. அந்த வரி தண்ணிக்கு மாதம் அவங்களுக்கு வீட்டு வாடகையோட தனியாக அதை ஒதுக்கி தண்ணிக்கு கொடுக்கணும். அப்புறம் அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்ம குடியிருக்கவங்கள தான் சொல்லுவாங்க, போயிடுச்சு நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வீடு வாங்க முடியலனாலும் ஒரு லேண்டு வாங்கி போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். மதுரை சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேண்டு கொஞ்சம் அவுட்டில் தான் இருக்கும். ஆனால் மாதம் கட்டுற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. மாதம் ஒரு 5000 3000 இந்த மாதிரிலாம் கட்டுற மாதிரி இருக்கும். 2 வருஷம் கட்டுற மாதிரி வரும். கட்டி முடித்த உடனே அவங்களே பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம பேரில். பட்டா நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து நல்ல குறைஞ்சது அவங்க ஒரு 5-6 வருஷமாவது இந்த இடம் பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருக்கணும். தவணை எல்லாம் கரெக்டாக அவங்க வாங்கி தவணை கரெக்டாக கொடுக்குறவங்களா இருக்கணும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட சீட்டு போட்டு லேண்டு வாங்குங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு, லேண்டு ஏதாவதுல ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு, ஏன்னா இது அசையாத சொத்து. இது கையில் காசாக வரும். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு நம்ம செலவு பண்ணிடுவோம். கோல்டு அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம்.
நம்ம கையில் இருக்க போகிறதில்ல. இது வந்து நம்ம கையில் இருக்கும். வீடோ மனையோ நாளைக்கு கடைசி காலத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடுனாலும் மனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டு உட்காந்துட்டு யார் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துடலாம். யாரும் வந்து போன்னு நம்மளை சொல்ல முடியாத அளவுக்கு. அதுமாதிரி வீடும் அதே மாதிரி தாங்க. வீடு இல்லை மனை ஏதாவது ஒன்றில் நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி நல்லா தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியாதவங்ககிட்ட இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டி தராங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அந்த வீடு நீங்களே கட்டினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், குறைஞ்சது உங்களுக்கு 15 ரூபாய்க்குள்ள செலவாகுதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ கட்டி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டபுளாக 30 ரூபான்னுவாங்க. அதுக்கு நீங்களே ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 சென்டோ ஒரு 1.5 சென்டோ சேர்த்து வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு வீடு கட்டுறது ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாங்க. முக்கியமான விஷயம், இந்த இடத்துல செல் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ரூம் வரணும் அப்படின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட்டியும் கொடுக்கலாம். அதனால் இதில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அடுத்து பெரிய இதுனா எல்ஐசி ஒன்று, குழந்தைங்க பேரில் இப்போ ஜீவன் தருணம்லாம் ஒன்று இருக்குது. ஆண் குழந்தைங்கள பெண் குழந்தைங்கள எல்லாருக்கும் போட்டுக்கலாம். அதில் ஒரு மாதம் ஒரு 500 கட்டுற மாதிரி ஒரு 19 20 வருஷம் தாங்க அது கட்ட முடியும். 5 வருஷம் வெயிட்டிங் பீரியட். 25 வயசில் அந்த பிள்ளை கையில் கொடுத்துருவாங்க அந்த மொத்த காசை. அப்படின்னும்போது குழந்த பிறந்தோடனே இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்ஐசியில் போடுறது நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோடது. நம்ம பயம் இல்லாமல் போட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து கையில் கொடுக்கலாம்.